Hello viewers, welcome back to my channel. நான் உங்க குமரன். இது உங்களோட பக்ஸ் பரிதாபங்கள். நேத்து நைட்டு ஒரு 11:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா Samsung Galaxy Unpacked ஈவென்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ பிரைசிங் தான் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா S23, S23 ப்ளஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா S23 அல்ட்ரா. ஸோ S23 ப்ளஸ்ஸை விட S23 அல்ட்ராக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கவனமும் நிறைய இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பவர் பேக்டு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட் ஃப்ளாக்ஷிப் அந்த செக்மெண்ட்டில் வர ஃபோன் அது. ப்ளஸ் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. ஏன்னா S22 அல்ட்ராவே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஸோ அதே மாதிரி S22 அல்ட்ராவும் S23 அல்ட்ராவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைசை விட புதுசு அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு வருஷம் பின்னாடி போய் பார்த்ததை விட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. பட் இவ்வளோ அதிகமாக இருக்குமா அப்படின்றது தான் கஷ்டம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா S22 அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 1/19 லான்ச் பண்ணாங்க. பட் 1/10க்கு ஆரம்பத்திலே விற்றாங்க ஆஃபர்லாம் போட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/23க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB 12256 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகுது. உங்களுக்கு ஆஃபர்ஸ் என்னன்றது நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் என்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா S22 அல்ட்ராக்கும் S23 அல்ட்ராக்கும் பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மைனர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கே தவிர ரொம்ப மேஜர் அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்க்ளூடிங் டிஸ்பிளே முதல் கொண்டு, டிசைன் முதல் கொண்டு, யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் முதல் கொண்டு, கேமரா சென்சார் முதல் கொண்டு எல்லாமே சேம் தான். உள்ளே இருக்க அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா 8 Gen 1, 8 Gen 2. அதே மாதிரி கொரில்லா கிளாஸோட விக்டஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க, விக்டஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் விக்டஸோட அடுத்த ஜென்ரேஷன் விக்டஸ் 2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் S23 அல்ட்ராவில். அதே மாதிரி தான் கேமரா. அதே மாதிரி கேமராவில் வந்து ஒரு அப்கிரேட், அதாவது இது 108, இது வந்து 200 MB. ஸோ 200 MB மெகா பிக்சல் கேமரான்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 108 வந்து பார்த்திங்கன்னா நல்ல அவுட்புட் தான் கொடுத்துச்சு. ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நல்ல அவுட்புட் கொடுத்துச்சு. S22 அல்ட்ராவில் ஒரு மேஜர் ஒரு மட்டமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நைட் டைம் வீடியோகிராஃபி ஒஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. பட் S23 அல்ட்ராவில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி S23 அல்ட்ராவில் இந்த மூன் ஃபோட்டோ போட்டு மூணுக்குள்ளே போகிற மாதிரிலாம் வந்து ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோமோ வீடியோஸ். பட் அதை வச்சு நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சரி இன்னும் ஜூம் நல்லாயிருக்கும் போல். இப்போ 3 காமிச்சிட்டாங்க, 3க்குள்ளே இருக்கிறது என்னென்னு காமிப்பாங்க போல், அப்போ ஜூம் நல்லாயிருக்கும் போல் நினச்சேன். அதே 100x ஜூம் தான், அதே 3x, அதே 10x தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் S22க்கும் S23 அல்ட்ராக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணும்பொழுது S22 அல்ட்ராவில் 100xல் எடுக்கும்போது அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைசர் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் இதை வந்து அதை கொஞ்சமாக மெருகேற்றிருக்காங்க. இமேஜில் டீட்டெயில்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. பட் என் கையில் ஃபோன் வரல, எங்கள் ஊரில் டெமோ பீஸ் கூட இன்னும் வரல. டெமோ பீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும். ஏன்னா S22 அல்ட்ரா விட S23 அல்ட்ரா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் அதை தவிர நீங்கள் பெருசாக வேறு எதுவும் பார்க்க தேவையில்ல, அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி S22 அல்ட்ராவில் டிஸ்பிளே 1750 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் போகும். இதில் 2000 நெட்ஸ் போகும். இந்த 1750 வந்து பார்த்திங்கன்னா S23 அண்ட் S23 ப்ளஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த டிஸ்பிளே இப்போ S22க்கும் S22 ப்ளஸுக்கும் S23 ப்ளஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த டிஸ்பிளே தான். தவிர டிசைன் வந்து பார்த்திங்கன்னா S22 அல்ட்ராவில் என்ன டிசைன் யூஸ் பண்ணாங்களோ அதை வந்து S23 சீரிஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் வேறு எதுவும் இல்லை. இதுக்காக நீங்கள் S22 அல்ட்ரா வச்சுருந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா வாங்க வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பெரிய அப்கிரேட் ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ இவங்க வந்து லோ லைட் வீடியோஸோ இல்லை லோ லைட் ஃபோட்டோகிராஃபியோ இல்லை 100x ஜூமில் வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ணி வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணுறதோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்ரேஷன் தாண்டி போய் நீங்கள் அதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ S21க்கும் S22 அல்ட்ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸ்டைலிஷாக இருக்கட்டும், இல்லை அந்த 100x ஜூமில் வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த அல்காரிதமாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா S21 அல்ட்ராக்கும் 22 அல்ட்ராக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பட் S22 அல்ட்ராக்கும் S23 அல்ட்ராக்கும் பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இல்லைன்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பூர்விகாவில் லான்ச் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா S23 அல்ட்ரா நீங்கள் ஆரம்ப டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1,23,000 அதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து வாட்ச் 4 LTEயும் பட்ஸும் கொடுக்குறாங்க. கேலக்ஸி பட்ஸ் 2 கொடுப்பாங்க. அண்ட் தென் 8,000 வந்து அப்கிரேட் போனஸ் கொடுக்குறாங்க.
கார்டு ஆஃபரும் கொடுப்பாங்க, ஒரு 3000 4000 கார்டு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் 1 லட்ச ரூபாய்க்கு வரும். இப்போ இந்த டைமுக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தால் 1 லட்ச ரூபா வரும். இன்க்ளூடிங் சார்ஜர் கொடுப்பாங்களான்றது அந்த டைமில் தான் தெரியும். ஸோ எனக்கு எப்படி பூர்விகாவோட ஆஃபர் தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பூர்விகாவில் S22 அல்ட்ரா வாங்கினதுனால S23 அல்ட்ரா லான்ச் ஆக போகுது ப்ரோ, உங்களுக்கு வேணுமா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்பி தான் அது சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த டைமில் அவர் சொன்னார் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் சொன்னார். ஸோ S22 ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டாப் அண்ட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபா வருது. நெஞ்சு வலிக்குது. S22 ப்ளஸ் சாரி S23 ப்ளஸோட விலையே பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட் வந்து இந்தியாவில் விற்க போகிறாங்க. யூஎஸில் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் காஸ்ட்லி தான். ஏன்னா யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்களோ அதே ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் S22 வந்தே பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க வரப்போகுது S23ல். இதுக்கு வந்து நீங்கள் ஓப்பனாக சொல்ல போனால் 1 லட்ச ரூபா இல்லை 1 லட்ச ரூபா வேணாம் 70,000 ரூபாய்க்கு மேலே நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்பா, லேபிளாக ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னன்னு கிடையாது. நீங்கள் எந்த யூடியூபரை கேட்டாலும் சொல்கிற ஒரு பிராண்ட் ஆப்பிள் தான். ஏன்னா 70,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் போயிடுறது எனக்கு தெரிஞ்சு மோர் தென் கன்வீனியன்ட். ஏன்னா ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு இப்போ S22 அல்ட்ராலாம் ரீசேல் வேல்யூவே கிடையாதுங்க. S23 நீங்கள் வாங்கி சப்போஸ் விற்கிறீங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து ப்ரைஸ் ட்ராப்பாக தான் விற்கும். இன்னொரு குடும்பம் என்னென்னா, சாம்சங்கே இன்னொரு 3 மாதம் 4 மாதத்தில் என்ன பண்ணுவான், ஆஃபரை போட்டு ரேட்டை குறைச்சி விட்ருவான். அதனால் நீங்கள் சாம்சங்கை நம்புறதை விட ஆப்பிளில் நம்பலாம். ஆப்பிளில் நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் போது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ iPhone 14 ப்ளஸ்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய்க்கு வந்துச்சு. 14 வந்து 65,000 ரூபாய் 66,000 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் அதை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணுமா, இப்போ தனிப்பட்ட கருத்து S22 அல்ட்ரா வச்சுருக்காங்க, இல்லை S22 வச்சுருக்கேன், இல்லை S23 வச்சு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் அப்கிரேட், மேஜர் அப்கிரேட், வேறு எதுவும் கிடையாது. ஸோ தனிப்பட்ட கருத்தின் மூலம் நான் தெரிவிப்பது வாங்க வேண்டாம் என்றது தான். நீங்கள் S22 அல்ட்ரா ட்ரை பண்ணணுன்னா லோக்கலில் இப்போதைக்கு எங்கள் வெள்ளூரில் வந்து எங்கேயுமே டெமோ வரல. ஸோ வந்துச்சுன்னா நான் அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வேணால் போய் கூட நேரில் போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.